குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஸ்போக்கன் அரபிக்காக நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, நல்ல ஒரு டாபிக் நம்ம பார்க்குது. ஏற்கனவே இதே போல் ஒரு வீடியோ இதுக்கு முன்னால் பார்த்துருக்கோம். சரியா? என்னென்னா, முக்கியமாக நமக்கு அன்றாட நடைமுறை அன்றாட வாழ்க்கையில் நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். இல்லை என்ன விசேஷம்னா, எல்லாமே சின்ன சின்ன சென்டென்ஸாக போட்டிருக்கேன். சரியா? கூடி போனால் 2 வேர்டு இல்லைனா 3 வேர்டில் ஒரு சென்டென்ஸ் வர மாதிரி. சரியா? அது மட்டும் இல்லை, அன்றாட வாழ்க்கையில் நமக்கு டெய்லி யூஸ் ஆகிற மாதிரி உள்ள சென்டென்ஸ் எல்லாமே. சரியா? எந்த சென்டென்ஸுமே இது தேவையில்லைன்னே கிடையாது. சரியா? அந்த மாதிரி சென்டென்ஸ் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். சரியா? இதில் முதல் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ வந்து ஓப்பன்கிறதுக்கு என்னென்னு பார்ப்போம். அதுக்கு என்ன வேர்டு? சரியா? ஓப்பன், திற, கோலோ. சரியா? திற, ஓப்பன், கோலோ. இதுக்கு என்ன அரபிக்? இஃப்தாஹ். இஃப்தாஹ். அப்போ இஃப்தாஹ்னு சொன்னால் ஓப்பன், கோலோ, திற. கரெக்டாக? சரி, கதவை திறன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி சொல்கிறது? இப்போ திறன்னா இஃப்தாஹ். அப்போ கதவுக்கு என்னது? அல் பாப். அதான் டோருக்கு அல் பாப். சரி, அதான் தி டோர். பாப்னா டோர், தி டோர் சொன்னால் அல் பாப். அப்போ இஃப்தாஹ் அல் பாப். சரியா? இஃப்தாஹ் அல் பாப். இஃப்தாஹ் ஓப்பன், அல் பாப் தி டோர். ஓப்பன் தி டோர். கரெக்டாக வருது. கதவை திற, தர்வாஜா கோலோ. கரெக்டாக? சரி, கதவை திறக்காதேன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி சொல்கிறது? கதவை திறக்காதே இல்லை, சும்மா திறக்காதேன்னு மட்டும் சொல்லுவோம். சரியா? டோன்ட் ஓப்பன், மத் கோலோ. சரியா? மத் கோலோ, டோன்ட் ஓப்பன், திறக்காதே. இதுக்கு என்ன அரபிக்? லா தஃப்தஹ். சரியா? லா தஃப்தஹ். சரியா? அதாவது தஃப்தஹுக்கு கரெக்டான மீனிங் என்னென்னா, யூ ஓப்பன் தான். சரியா? யூ ஓப்பன் தான். அப்போ லா தஃப்தஹ்னு சொன்னால் யூ டோன்ட் ஓப்பன் தான் மீனிங். ஆனால் நம்ம நடைமுறையில் சொல்லுது டோன்ட் ஓப்பன் தான். சரியா? ஆனால் அதுக்காக நம்ம வேறு மாதிரி போடக்கூடாது, தஃப்தஹ் தான் போட்டு ஆகணும். சரியா? அப்போ லா தஃப்தாஹ்னு சொன்னால் டோன்ட் ஓப்பன். கரெக்டாக? லா தஃப்தாஹ், டோன்ட் ஓப்பன். கரெக்டாக? திறக்காதே, மத் கோலோ. ஓகே? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? சரி, இந்த லா தஃப்தாஹ்ங்கிறதே என்ன அதுக்கு ஒரு சென்டென்ஸ் போட்டு பார்ப்போமே. சரியா? இந்த தஃப்தாஹ்ங்கன்னா லா தஃப்தாஹ்னு சொன்னால் டோன்ட் ஓப்பன், திறக்காதே, மத் கோலோ. கார் கதவை திறக்காதேன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி சொல்கிறது? சரியா? கார் கதவை திறக்காதே, டோன்ட் ஓப்பன் தி கார் டோர். गाड़ी का दरवाज़ा मत खोलो. गाड़ी का दरवाज़ा मत खोलो, डोंट ओपन दी कार डोर. कार कदवे तिरकादे. ला तफ्तह बाब अल सय्यारा. ला तफ्तह बाब अल सय्यारा. ला तफ्तह डोंट ओपन बाब डोर अल सय्यारा दी कार. अब சேர்த்து சொல்லும்போது லா தஃப்தாஹ் பாப் அல் சய்யாரான்னு சொன்னால் டோன்ட் ஓப்பன் தி கார் டோர், காடி கா தர்வாஜா மத் கோலோ, கார் கதவை திறக்காதே. கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, நான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்கிறோம். சரியா? நான் உங்ககிட்ட சொன்னேன். சரியா? ஐ டோல்ட் யூ. மேனே துமே போலா. மேனே துமே போலா. ஐ டோல்ட் யூ. நான் உங்ககிட்ட சொன்னேன். இதுக்கு என்ன அரபி? அன குல்த்துலக். சரியா? என்னன்னா சொன்னேன், அதான் பாஸ்ட் டென்ஸ். அதனால தான் அனக்கு அடுத்தாலும் நம்ம குல்த்து போட்டிருக்கோம். சரியா? அப்போ அனன்னா ஐ, குல்த்துன்னா டோல்டு, லக்குன்னா யூ. அனா ஐ குல்த்து டோல்டு லக் யூ. அப்போ சேர்த்தும்போது ஐ டோல்டு யூ. கரெக்டாக வருது. சரியா? ஆனால் குல்த்து லக், ஐ டோல்டு யூ. நான் உங்ககிட்ட சொன்னேன். மேனே துமே போலா. கரெக்டாக? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? கொஞ்சம் கோபத்தில் சொல்கிறோமா. ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்லணும்னா, நான் உனக்கு எத்தனை தடவை சொன்னேன். நான் உனக்கு எத்தனை தடவை சொன்னேன். ஹவு மெனி டைம்ஸ் ஐ டோல்டு யூ. மேனே துமே கித்னே பார் கஹா. மேனே துமே கித்னே பார் கஹா. ஹவு மெனி டைம்ஸ் ஐ டோல்டு யூ. நான் உனக்கு எத்தனை தடவை சொன்னேன். சரியா? இதுக்கு என்ன அரபிக்? கம் மர்ரா குல்த்லக். சரியா? கம் மர்ரா குல்த்லக். அது வந்து கம் மர்ரா குல்த்லக். அதான். சரியா? அப்போ கம் மர்ரானா ஹவு மெனி டைம்ஸ். சரியா? கம் மர்ரா ஹவு மெனி டைம்ஸ். குல்த் ஐ டோல்டு. சரியா? லக் யூ. கரெக்டாக? கம் மர்ரா ஹவு மெனி டைம்ஸ், குல்த் ஐ டோல்டு, லக் யூ. அப்போ சேர்த்தும்போது ஹவு மெனி டைம்ஸ் ஐ டோல்டு யூ. மேனே துமே கித்னே பார் கஹா. நான் உனக்கு எத்தனை தடவை சொன்னேன். கம் மர்ரா குல்த்லக். கரெக்டாக? இதில் பாருங்கள், இதில் வந்து அந்த நான் மர்ராங்கிற வேர்டை நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். ஏக்கு இடத்துல 2 ஆர் போட்டிருப்பேன். சரியா? என்னென்னா கம் கேஏஎம் போட்டிருக்கேன், அடுத்தால MARRA போட்டிருக்கேன் பாருங்கள். ஏம்னா அந்த வேர்டு வந்து நீங்கள் சொல்லும்போது அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து அழுத்தமாக வரணும். கம் மர்ரான்னு வரக்கூடாது. கம் மர்ரா, கம் மர்ரா. அதுக்காக தான் 2 ஆர் போட்டிருக்கேன். ஏம்னா அந்த வேர்டுக்கு ப்ரொனன்சியேஷன் வந்து அதான். சரியா? அதே போல் பாருங்கள், அடுத்தால குல்த்துன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். குல்த்துனா QULT. சரியா? அது என்னென்னா அந்த அரபிக் எழுத்துக்குள்ள அந்த ஃபஸ்ட்டில் வரக்கூடிய அந்த காஃபுங்களுடைய எழுத்துக்கு ப்ரொனன்சியேஷன் வந்து கியூ தான்.
அதனால தான் நான் குல்த்து QULT போட்டிருக்கேன். ஏன் இல்லைனா தான் KULT போட்டாலும் தான் குல்த்துன்னு படிக்கலாமே. சரியா, கரெக்டாக அந்த எழுத்து ப்ரொனன்சியேஷனே வரணுங்கிறதுக்காக தான் குல்த்துக்கு Q போட்டிருக்கேன். சரியா, லக் யூ. அப்போ கம் மர்ரா குல்த்து லக்னு சொன்னால் how many times I told you. நான் உனக்கு எத்தனை தடவை சொன்னேன். मैंने तुम्हें कितने बार कहा. சரியா, मैंने तुम्हें कितने बार कहा. ஓகே, சரி. அடுத்தால அவன் என்ன சொல்கிறான்னா, நீ எப்போ சொன்னேன்னு கேட்குறான். சரியா, நான் எத்தனை தடவை உனக்கு சொன்னேன்னு நம்ம கோவத்தில் சொல்கிறோம். அவன் என்ன கேட்குறான்னா, நீ எப்போ சொன்ன. when did you tell me, when did you tell me. तुम्हें कब मुझे बताया. சரியா, तुमने मुझे कब बोलाன்னு சொல்லுங்கள். சரியா, तुमने मुझे कब बोला, तुमने मुझे कब बोला, when did you tell me. நீ எப்போ என்கிட்ட சொன்ன. சரியா, அதுக்கு என்ன அரபிக். மித்த குல்த்லி. சரியா, மித்த குல்த்லி. சரியா, மித்த வென் குல்த் டிட் யூ டெல் லீ மீ. கரெக்டா, மித்த வென் குல்த் டிட் யூ டெல் லீ மீ. அப்போ சேரும்போது மித்த குல்த்லி வென் டிட் யூ டெல் மீ. நீ எப்போ சொன்ன. தும்னே முஜே கப் போலா. கரெக்டா. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது புரிஞ்சுதான்னு கேட்குறோம். சரியா, புரிஞ்சுதா, புரிகிறதா இல்லை, புரிஞ்சுதா, அதான் பாஸ்ட் டென்ஸ். சரியா, புரிஞ்சுதா, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட். சம்ஜா, சம்ஜா, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், புரிந்ததா. இதுக்கு என்ன அரபி. ஒரே வேர்டு. சரியா, ஃபஹம்த், ஃபஹம்த். கரெக்டா. ஆனால் கட்டாயம் கொஸ்டின் போடுங்க, அப்போ தான் அது டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீனிங் வரும். சரியா, புரிஞ்சுதா. அப்போ ஃபஹம்த்துன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டோம்னா, ஃபஹம்த்துன்னு சொன்னால் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், சம்ஜா, புரிஞ்சுதா. சரியா, அடுத்தால என்ன கேட்குறோம்னா, புரிஞ்சுதா இல்லையா. சரியா, डिड यू अंडरस्टैंड और नॉट, डिड यू अंडरस्टैंड और नॉट, समझ गया या नहीं, समझ गया या नहीं, डिड यू अंडरस्टैंड और नॉट, புரிஞ்சுதா இல்லையா. இது என்னென்னா, ஒரு மேனேஜர் வந்து நம்மகிட்ட இப்போ நம்ம அந்த ஒரு ஏதோ ஒரு வேலை செய்யக்கூடிய வேலையை பற்றி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாரு. சரியா, இப்படி இப்படி செய்யணுன்ட்டு. சரியா, அப்போ வந்து அவர் கேட்குறாரு புரிஞ்சுதா இல்லையா. இது நிச்சயமாக நம்ம புரிஞ்சுன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அப்போ தான் அவர் ரெண்டாவது சொல்லுவார். இல்லைன்னா அவர் சும்மா சொன்னது சரி இப்போ தற்சமயம் ஆமான்னு சொல்லி புரிஞ்சுன்னு சொல்லி விடுவோம், பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் வேலையில் ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா, நான் சொல்லும்போது நீ புரிஞ்சுன்னு தானே சொன்னான்னு நம்மகிட்ட கேட்பார். அதனால் கரெக்டாக புரிஞ்சுன்னா புரிஞ்சு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும், அவர் ரெண்டாவது சொல்லுவார். ஓகே, அப்போ இதில் இப்போ என்ன சொல்கிறோம்னா, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட், சமஜ்கியா நீ, புரிந்ததா இல்லையா. ஃபஹம்த் வலல, ஃபஹம்த் வலல. சரியா, ஃபஹம்த் வலல, ஃபஹம்த் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், வல ஆர் ல நாட். கரெக்டாக. சாதும்போது டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட், சமஜ்கியா நீ, புரிந்ததா இல்லையா. அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம்னா, ஆமாம் புரிஞ்சுதுன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. சரி, ஆமாம் புரிஞ்சுது, எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். हाँ मैं समझ गया, हाँ मैं समझ गया, எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஆமாம் புரிந்தது. சரியா, அதுக்கு என்ன சொல்லுது, நாம் அஃப்ஹம். சரியா, நாம்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அஃப்ஹம். கரெக்டாக, நாம் எஸ் அஃப்ஹம் ஐ அண்டர்ஸ்டாண்ட். கரெக்டாக, நாம் எஸ் அஃப்ஹம் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ சேரும்போது எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், हाँ मैं समझ गया, ஆமாம் புரிஞ்சுது. ஓகே, ஒருவேளை புரியலைன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா புரியலைன்னு சொல்லணும்ல, அது எப்படி சொல்கிறது. சரியா, எனக்கு புரியலை, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். மே நஹி சம்ஜா. சரியா, மே நஹி சம்ஜா, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியலை. இதுக்கு என்ன அரபி, மா அஃப்ஹம். சரியா, அஃப்ஹம்க்கு முன்னால் மான்னு ஒரு வேர்டாக போட்டுருங்க. மா அஃப்ஹம்னு சொன்னால் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சரியா, அஃப்ஹம்னு சொன்னால் ஐ அண்டர்ஸ்டாண்ட், மா அஃப்ஹம்னு சொன்னால் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சரியா, அப்போ மா அஃப்ஹம்னு சொன்னால் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், மே நஹி சம்ஜா, எனக்கு புரியலை. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்னா, இன்னொரு தடவை சொல்லு, சொன்னது புரியலை அதனால் எனக்கு புரியலைன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, இன்னொரு தடவை சொல்லு. டெல் அகைன், ஃபிர்சே போலோ. சரியா, ஃபிர்சே போலோ, டெல் அகைன், இன்னொரு தடவை சொல்லு. இதுக்கு என்ன அரபி, குல்லு மர்ரா சானியா. சரியா, குல்லு மர்ரா சானியா. கரெக்டா. அப்போ குல்லு டெல் மர்ரா சானியான்னு சொன்னால் அகைன், அப்போ குல்லு மர்ரா சானியான்னு சொன்னால் டெல் அகைன். சரியா, அதில் இங்கிலீஷில் வந்து தானியான்னு போட்டிருப்போம், அது வந்து வேறு வழி இல்லாதனால தானியான்னு போடுவோம். ஆனால் சானியான்னு அந்த உச்சரிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக வரணும். சரியா, அப்போ டெல் அகைன்னு சொல்லணும்னா குல்லு மர்ரா சானியா. ஓகே, ஃபிர்சே போலோ, இன்னொரு தடவை சொல். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். இது எப்படி சொல்கிறது, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், ஐ வாண்ட் சம் மணி, मुझे थोड़ा पैसा चाहिए, मुझे थोड़ा पैसा चाहिए, आई वांट सम मनी, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். இதுக்கு என்ன அரபி, உரீத் ஷோயி ஃபுலூஸ். கரெக்டாக, உரீத் ஷோயி ஃபுலூஸ், உரீத் ஐ வாண்ட், ஷோயி சம் ஃபுலூஸ் மணி. சரியா,
उरीद आई वांट शोई सम फुलूस मनी अब क्या तुम लोग आई वांट सम मनी मुझे थोड़ा पैसा चाहिए எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் உரித் ஷோய் ஃபுலூஸ் ஓகே சொல்லிவிட்டு என்ன சொல்கிறோம்னா நம்ம ஃப்ரெண்டுகிட்ட அடுத்தால என்ன கேட்கணும்னா இதை சொல்லிவிட்டு உங்ககிட்ட இருக்கா डू यू हैव आपके पास है क्या आपके पास है क्या आपके पास है क्या डू यू हैव உங்ககிட்ட இருக்கா இதுக்கு என்ன அரபி ஃபி அந்தக் சரியா இப்போ சும்மா ஃபி அந்தக்குன்னு சொன்னால் யூ ஹேவ் தான் அதுக்கு மீனிங் ஆனால் அந்த லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டதுனால டூ யூ ஹேவ் அதே போல் அந்த வேர்டு வந்து சொல்லும்போது அரபிக்கில் அது கொஸ்டின் ஸ்டைலில் சொல்லணும் சரியா சும்மா ஃபி அந்தக்னு சொன்னால் மீனிங் வராது ஃபி அந்தக் சரியா யூ ஹேவ் டு யூ ஹேவ் ஃபி அந்தக் சரியா டு யூ ஹேவ் உங்கள்கிட்ட இருக்கா ஆப்கே பாஸ் ஹைக்கியா ஓகே சரி அதுக்கு அவன் என்ன பதில் சொல்கிறான்னா என்கிட்ட இல்லைங்கிறான் சரியா அது எப்படி சொல்லுவான் என்கிட்ட இல்லை ஐ டோன்ட் ஹேவ் மேரே பாஸ் நஹி ஹே மேரே பாஸ் நஹி ஹே ஐ டோன்ட் ஹேவ் என்கிட்ட இல்லை அதுக்கு என்ன அரபி மா அந்தி சிம்பிள் ரொம்ப சிம்பிள் சரியா மா அந்தி அந்தின்னு சொன்னால் ஐ ஹேவ் மா அந்தி சொன்னால் ஐ டோன்ட் ஹேவ் கரெக்டாக மா அந்தி கரெக்டாக ஐ டோன்ட் ஹேவ் என்கிட்ட இல்லை மேரே பாஸ் நஹி ஹே ஓகே சரி ஓகே இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும் சரியா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரியா ஓகே பாய்